அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்திலே ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது மிகவும் முக்கியமானது. நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகருக்கு யாருமே எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். இவர்கள் சுய உழைப்பால் தான் முன்னேற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய உழைப்பிலே ஒரு சிறு பகுதியை தான தர்மங்கள் செய்தால் அந்த உழைப்பு பெருகும், வருமானம் பெருகும், சின்னமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள். அடைய முன்னேற்றங்கள் உயர அவர்கள் தான தர்மமும் உயர்ந்து கொண்டே போனால் அவர்கள் வாழ்விலே பெரிய உச்சத்தை அடைந்து விடுவார்கள். ஆக மொத்தத்திலே தான தர்மங்கள் என்பது இவர்களுக்கு அவசியம். அதாவது தனக்கு போக மிச்சத்தை தான் தானம் செய்ய சொல்கிறோம். அதனால் ஒரு 1000 ரூபாய் வருமானம் வருகிறது என்றால் ஒரு 100 ரூபாய் தானம் செய்யுங்கள் என்று சொல்கிறோம். 1,00,000 ரூபாய் வருமானம் வருகிறது என்றால் ஒரு 10,000 தானம் செய்யுங்கள். உங்களால் என்ற உணவுகள் இல்லாத உணவுகள், குடை இல்லாத குடைகள், இப்படி ஏதாவது உதவிகள் செய்யுங்கள். உங்கள் வாழ்வாதாரம் பெருகும் என சொல்லக்கூடிய ஒரு சாதக அமைப்பு இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது பார்ப்போம். லக்கணத்திற்கு 9ஆம் வீடு என்பது யோகாதிபதி வீடு, பாக்கியாதிபதி வீடு. அந்த 9வது வீட்டிலே கேது பகவான் தடைக்காரகன், ஞானக்காரகன், விரக்திகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்தார்கள் என்றால், தான தர்மங்கள் செய்தார்கள் என்றால் மேலும் 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 வளருவார்கள். இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை உச்சத்திற்கு செல்லும் என கூறி மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.